இது மேத்யூ கொஞ்ச நேரம் முன்னாடி வந்திருந்தான். அவனுக்கு இங்கே என்ன வேலை? அவன் பெரிய ஆள் ஆயிட்டாலும் நம்மளெல்லாம் மறக்கல. பாசா இருக்கிறவன். அவன் எதுக்கு வந்தான்? அவன் இங்க வர்றதுக்கு காரணம் வேணுமா? ஓ, உன்னை யாரு பேச சொன்னது? பேச உள்ள போ. அவனுக்கு ஒரு குமாஸ்தா வேணுமா? அது நானா இருக்கணும்னு அவன் ஆசைப்படுறான். மேத்யூ சொல்லும்போது அதெல்லாம் வேண்டாம். இல்ல எனக்கு கொஞ்சம் கை செலவுக்கு ஆகும். அதான் எனக்கு பொழுது போன மாதிரி இருக்கும். இவனுக்கு எதுக்கு விலாவரியா சொல்லணும்? உங்க அப்பா மேத்யூக்கு வாக்கு கொடுத்துட்டாரு. அப்பாவோட வேலையை பாக்குறதுக்கு சட்டப்படி குற்றம்னா நீ போய் கேஸ் போடு. வேற என்ன சொல்ல? அப்பா வேலைக்கு போறதுக்கு எதிராக பையன் கேஸ் கொடுப்பானா? ஒருவேளை சட்டம் இருக்குமோ? அதையும் பார்த்துருவோம். ஹலோ, அட்வொகேட் மேத்யூ, அப்பா கிட்ட கொடு. மேத்யூ சார். என்ன சார்? வரேன் சார். சரி சார், செஞ்சிடறேன் சார். ஓகே, வந்து பார்க்குறேன் சார். சரி சார், ஒத்துக்கிறேன் சார். ஓகே. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். தேங்க் யூ. கணேச சரணம் சரணம் கணேச, கணேச சரணம் சரணம் கணேச, கணேச சரணம் சரணம் கணேச, கணேச சரணம் சரணம் கணேச. நேரா உட்காரு. சிஸ்டர் நிவேதிதா, மதர் இந்தியா. நாராயணன் சாரோட அம்மாவான்னு கேட்டேன். அவர் எங்க காணோம்? ஓய், யார தேடிக்கிட்டு இருக்க? ஹீரோ எங்க இருக்காரு? நம்ம நாராயணனா? கரெக்ட். அவன் 8 மணிக்கு ஆபீஸுக்கு போயிட்டான். ஐயோ, சாக்லேட் சாப்பிடுங்க. டாடா. நீ யாரு? கீதா. எதுக்கு வந்த? சாக்லேட் கொடுக்க. உங்களுக்கு எப்பெல்லாம் சாக்லேட் சாப்பிடணும்னு தோணுதோ இமிடியேட் டோர் டெலிவரி சர்வீஸ். டாடா. ஆஹா, எங்கடா பார்த்து வண்டி? ஹலோ, சாரி. ஒரு டவுட். வீட்ல உங்களை பார்க்க முடியல. ஒரு லவ் பாயிண்ட கிளியர் பண்ணணும். இல்ல, என் மேல இருக்கிற வெறுப்பு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் ஆயிடுச்சுல்ல? இப்போ ஹீரோவோட இல்ல நாராயணனோட லுக்ல, எக்ஸ்பிரஷன்ல ஒரு மாற்றம் தெரியுதே. கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க போல. பார்க்கலாம். என்னோட ரூட் இப்ப கிளியர். ரெட் சிக்னல், வண்டி ஸ்டார்ட் ஆகி ஃபர்ஸ்ட் கியர்ல இருக்கு. கிரீன் சிக்னல் விழுந்தா நோ பார்க்கிங். கரெக்ட். அப்ப தைரியமா அடுத்த ஸ்டெப்புக்கு போலாம். பதிலா ரொம்ப லேட்டா சொல்லாதீங்க, ஓகே? Ignorance of law, love is not excuse. Get in. மனுஷனுக்கு பேசுறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் சுதந்திரம் இருக்கிற மாதிரி சாப்பிட்றதுலையும் ட்ரெஸ் பண்ணிக்கிறதுலையும் இருக்கணும்ல. லா காலேஜில் பேசுனதை நியூஸ் பேப்பரில் பார்த்தேன். இது சொல்கிறதுக்கு தான் வந்தியா? வெளியில் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னப்போ ஏதோ சீரியஸாக சொல்ல போகிறேன்னு நினச்சேன். இந்த மேட்ரு சீரியஸாக இல்லையாங்கிறத நீ ஏன் முடிவு பண்ணு. இந்தா. காலேஜில் சுடிதாரையோ சாரியோ தவிர வேறு ட்ரெஸ் எதுவும் போடக்கூடாதுங்கிற ரூல்ஸை மீறி நிவேதிதாவும் அவள் ஃப்ரெண்ட்ஸும் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு பிரின்ஸிபல் ஃபர்தர் ஆக்ஷன் எடுக்க சொன்னதுனால எங்கிட்ட வந்திருக்கு. உன் தங்கச்சி கேட்குறா இதில் என்ன தப்பு இருக்குன்னு. இது இந்தியா, இந்தியாவில் இருக்கிற யாருக்கும் எந்த ட்ரெஸ்ஸும் போட்டுக்கிறதுக்கு சுதந்திரம் இருக்கு அப்படிங்கிறாப்பா.
வேணும்னா ஹை கோர்ட்டில் ரிட் கொடுங்கங்கிற. என்ன கொடுக்கவா? சென்சேஷனல் ஆயிடுச்சு. வக்காலத்து நாராயணனோட சகோதரி சுதந்திர ட்ரெஸ் போடலாங்கிற கேஸ். வாதம் பண்ண போறது வக்காலத்து நாராயணனோட நண்பன். கொன்னுடுவேன். இதுக்கு நீ காலேஜ் போயிட்டு இருக்க? ஏய், இனிமே நான் எப்படி 4 பேர் மூஞ்சில முழிப்பேன்? நான் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சேன், அதுக்கு பதிலா நீ எனக்கு கொடுத்தது. டேய் என்னடா ஏய், உனக்கு தங்கச்சி சொல்லி வீடு எவ்வளவு பாசம் கொடுத்து வளர்த்த. நீ கொஞ்சம் பேசாம இரு. இப்படி குடும்பமான கடைசி எப்படி நீங்க நினைக்கிறீங்க? பேசாம இரு. ஐயோ அடிச்சே உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இனிமே நீ இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ண அவன் பண்றது சரிதான். சுதந்திரத்துக்கும் இஷ்டம் போல இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஆனா அது ரெண்டும் ஒண்ணு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஒண்ணு சுக்கு காப்பி சூடா குடி. வேர்த்தா ஜுரம் சரியா போயிடும். அவ இன்னும் காலேஜ் அவ போக போக கிளம்பிட்டு இருக்கா. நான் அவளை நிறைய அடிச்சிட்டேன். நல்லதுதான். நீ அடிச்சதும் நல்லதுதான். அடிச்சதுனால தான் அவ புரிஞ்சுக்கிட்டா. இல்லைன்னா நம்ம பொண்ணை நாம இழந்திருப்போம். நல்ல வேளை நீ அவளுக்கு நல்ல அறிவுரையை சொல்லி கொடுத்துருக்க. நானும் ஒரு 4 பாட்டில் சரக்கு வாங்க போறேன். அதை தவிர வேற எதுவும் தெரியாதா? அப்படியெல்லாம் தப்பா சொல்லாதிரி. உனக்கு ரொம்ப வலிக்குதா? லைட்டா. இனிமே அடி வாங்காம பாத்துக்க. அடிச்சதுனால ஒண்ணும் இல்ல. சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சம்மன் சொல்ற அண்ணன் சொந்த தங்கச்சின்னு வரும்போது மட்டும் சட்டம் எங்க போச்சு? ஏய், இங்க பாரு. அண்ணா, நீங்க என்ன அடிச்சிருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். நீங்க எவ்வளவு பாசமா இருக்கீங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. பாட்டி, நல்ல சாஃப்டான சாக்லேட். தேங்க்யூ. அதிகமா சாப்பிட்டா சுகர் ஏறிடும். ஒரு நாளைக்கு 1 சாப்பிடுறேன். குட் கேர்ள். Uy. Uy. போடி. ஹேய், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். பாட்டிமா, பாட்டியே நான் லஞ்சம் கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டேன். இங்க என்ன பண்ற? என்ன விஷயம்? கொஞ்சம் லா பாயிண்ட்ஸை கிளாரிஃபை பண்ணணும். அதுக்கு நான் வக்கீல் இல்லையே. இருந்தாலும் நீ என்னடா வக்காலத்து இல்ல? அம்மா, நீ சுமந்த பிள்ளை சிறகுடிந்த பிள்ளை. அம்மா. வக்காலத்து அம்மா போயாச்சா? என்ன சந்தேகம்? ஜாதி மதம் பேதம் இல்லாம இந்தியால இருக்கிற எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. 1954 ஆக்ட் படி பண்ணிக்க முடியும்ல. சில ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. தெரியும். யாரா இருந்தாலும் புருஷனோ பொண்டாட்டியோ இருக்க கூடாது. பையனுக்கு வயசு 21, பொண்ணுக்கு வயசு 18 முடிஞ்சிருக்கணும். அப்புறம் 2 பேரும் சைன் பண்ணி ரிஜிஸ்டருக்கு கொடுக்கணும். இல்ல இல்ல இல்ல, பையன் பையன். கஞ்சரா கிழிஞ்சிருச்சு. நோட்டீஸோட காப்பியை நோட்டீஸ் போர்டுல போட்டு நோட்டீஸ் போட்டு 1 மாசம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டருக்கு முன்னாடி 3 சாட்சிகள் வேணாமா? ஆமா, 3 பேர் இருக்கணும். ஆமா, ஏ ஆகிய நான் பி ஆகிய உன்னை சட்டப்படி கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறேன். பி ஆகிய நான் ஏ ஆகிய உன்னை சட்டப்படி கணவனாக சம்மதிக்கிறேன். அப்புறம் தானே கல்யாணம் முடியும். ஆமாமா, அப்படிதான். கீதான்ற கிறிஸ்டியன் பொண்ணுக்கு நாராயணன்ற ஹிந்து பையனை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்கு. ரெஜிஸ்டர் ஃபார்ம்ல நான் கையெழுத்து போட்டுட்டேன். இந்தாங்க.
நாராயணனுக்கும் கீதாவை பிடிச்சிருந்தா கையெழுத்து போடுங்க இல்லைன்னா கிழிச்சு போட்டுருங்க. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். கை தேடுதே சொர்க்கம், கண் மூடுதே வெக்கம். ஐயோ